சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம், இல்லை 6 மாதம் கூட முன்ன பின்ன வரலாம். 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும். இப்போ செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் சித்திரை மாதம் பிறந்ததுலேருந்து 2026 சித்திரை மாதம் பிறந்ததுலேருந்து 2027 பங்குனி மாதம் வரைக்கும் சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி ரேவதி. உத்திரட்டாதியிலேருந்து ரேவதிக்கு போவார். ரேவதி நட்சத்திரத்துலேருந்து வக்கரமாகி திரும்ப வக்கரகதியிலே போயிட்டு ரேவதியில் வக்கர நிவர்த்தி ஆகி அடுத்த வருஷம் மே மாதம் ஃபுல்லாகவே இருப்பார்னு வச்சிங்களேன். அது வரைக்கும் இந்த உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் தான். இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இந்த சனி பகவான் இருப்பார். இன்னொன்று குரு பயிற்சியாகி வந்துடுறார் விரயத்துக்கு, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இது குரு மட்டும்தான் உங்களுக்கு நல்ல அமைப்பு கொடுக்கும். இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்கு. அதுலேயும் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது கன்னிராசியை ஒட்டி இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் லேட்டாகவே அஷ்டம சனி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்தது இல்லையா, இதிலிருந்து அஷ்டம சனியாக கணக்கில் எடுத்துக்கலாம். மெயினாக இப்போ தான் அந்த தாக்கம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நிறைய மாற்றங்களை இதுக்கப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த சனி பகவான். இந்த வருடத்தில் இந்த சனியோடைய நகர்வுகள் அஷ்டம சனியாக இருக்குது. இதில் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்துக்கணும். படிக்கிற காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, கடைசி காலகட்டமும் எந்த ஒரு வயசில் இருந்தாலும் சரி, உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். இது மட்டும்தான். இன்னொன்று, வயசு ரீதியாக பார்த்தோம்னா 16 to 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை எடுத்திருக்கிறார். செவ்வாய் தசை இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இதில் படிப்பு நல்லா இருக்கும். படிப்பில் ஒரு சில பேருக்கு தடைகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இது 4ஆம் அதிபதி தசைங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் 4, 9 இது அவ்வளோ கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய தசை கிடையாது. இந்த செவ்வாய் தசைங்கிறது எப்படி சுய ஜாதகத்தில் இருந்தாலும் படிப்பு ரீதியாக ஏற்றத்தை கொடுத்துரும். நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கலாம். நிறைய வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. படிக்கிற காலகட்டத்தில் இப்போ படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கனாக்கா வேலை கிடைக்கும். 20 to 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனை வராது. உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இவர் நல்லா இருந்தாலே போதும், வேலை எப்பவுமே பிரச்சனை வராது. அது மட்டும் பார்த்துங்க. செவ்வாய் நல்லா இருக்காரா, சுபத்துவமாக இருக்காரா, சுபகிரக நட்சத்திரத்தில் இருக்கா, சுபகிரக சேர்க்கையில் இருக்கா, இல்லை ஆட்சியில் இருக்காரா, உச்சத்தில் இருக்காரான்னு பார்த்துங்க. இந்த கிரகம் நல்லா இருந்தால், அதாவது நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. ஒரு படிப்பு முடிச்சோடனே வேலை கிடைக்கும். அது மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம 22 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு ஒரு சில பேருக்கு சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ 6ஆம் இடத்துல இல்லைனா 7ஆம் இடத்துல அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீட்டுக்கு ஆகாத கிரகம் எதுன்னு கேட்டால், அதாவது சிம்மராசிக்கு சூரியனோட வீட்டுக்கு நன்மை செய்யாத இடம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுக்கிரனோட வீடு. அதாவது சுக்கிரன்னாக்கா 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 3ல் இருந்தாலும் சரி, 10ல் இருந்தாலும் சரி, இது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது. இந்த சுக்கிரனோட வீடு சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் நிறைய டிஸ்டர்ப் ஆவீங்க இந்த காலகட்டத்தில், இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள். மற்றபடி வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி பெரிய கெடுபலங்கள் கிடையாது இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா 22 வயசுக்கு மேலே இப்போ வேலைலாம் தேடுறீங்கனாக்கா வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு பொசிஷன் இருக்கும் உங்களுக்கு. திடீர்னு வெளிநாடு போகிறது, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த வெளிநாடு போகிறது, வெளிநாடு போய் செட்டில் ஆகிறது, ஃபேமிலியோடு போய் செட்டில் ஆகிறது. இது மாதிரி நிறைய பேர் எல்லாமே 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போவாங்க இல்லையா வேலைக்காக, அது மாதிரி போகிறது. இது எல்லாமே இந்த ராகுதசையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். ராகுதசை உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தாலே போதும். உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் இருந்து இங்கே இருந்தால் கூட சரி, வெளிநாடு கம்பெனி, டிஜிட்டல் சேலரி, பெரிய பெரிய சேலரி, பெரிய பெரிய கம்பெனி, அரசாங்க உத்தியோகம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த டைம் அப்படிங்கிறது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ராகுதசையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இது எங்கே இருந்தால் நல்லது பண்ணாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சுக்கிரன் வீடு சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் போராடி வெற்றிகளை கொடுக்கும், அவ்வளோதான். வெற்றிகளை கொடுக்காதுன்னு சொல்லலை, போராட்டம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நிறைய முயற்சி பண்ணி தான் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது. இன்னொன்று என்னன்னா, இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், திருமண வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. ஏன்னா அஷ்டம சனி காலம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலே கொஞ்சம் தள்ளி வச்சுருவாங்க. ஏதோ ஒன்று அப்போ தான் அவங்களுக்கு ஒரு 10 தோசம் கண்ணுக்கு தெரியும். இந்த தோசை இருக்குது, அந்த தோசை இருக்குது, இது செட் ஆகலை, அது செட் ஆகலை. இல்லைனா நல்ல வரன் செட் ஆகாது. வரன் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வரனாக இருக்கும், உங்களுக்கு அவங்க செட் ஆகாது. மனசை ரொம்ப நோகடிச்சிட்டு போவாங்க. இது மாதிரிலாம் இருக்கும்.
அதனால் ராகுதசையாக இருந்தாலும் ராகுதசை நல்லா இருந்தாலே ஒரு சில பேருக்கு வந்து திருமண வாய்ப்புக்கெல்லாம் நல்லா கொடுத்துரும், குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும், எல்லாமே கொடுத்துரும். ராகுதசை சரியில்லைன்னா தான் இப்போ எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதி இவர் நல்லா இருந்தான்னு வச்சுக்கலாம், அந்த வீட்டுக்கு அதாவது இந்த ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். நல்ல பலன்களை உடனே அந்த வயசோடு எல்லாமே கொடுத்துரும். அது கொடுக்கலனா தான் எல்லாத்தையும் தள்ளி போட்டுச்சுன்னு வச்சிங்களேன், எல்லாமே லேட் ஆகிடும். அதனால் வந்து நிறைய உங்களுக்கு அந்த ராகுதசையை மெயினாக பார்க்கணும். அதனால் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போடுங்க, வந்தால் பாருங்கள், இல்லைனா கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு திருமணத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். திருமண வாழ்க்கையில் இருக்கிறீங்க, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துனே இருக்கும். எப்போ பாரு நீங்கள் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. இவ்வளோ நாளாக அதுமாரி இருந்திருக்காது, இப்போ தான் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வேணாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெரிய முதலீடுகள் ஆல்ரெடி போயிட்டுருக்கு, ரொட்டேஷனில் போயிட்டுருக்குன்னா அது நல்லபடியாக போயிட்டுருக்கட்டும். உங்களுடைய கண்காணிப்பில் இருக்கட்டும் எதுவுமே இந்த ராகு தசையில் இந்த வருடம் ஃபுல்லாகவே. ஏன்னா சனியோட வீட்டில் இருக்கார், கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் சனியோட வீட்டில் இருக்கார். இப்போ அவிட்டத்துலேருந்து திரும்ப வந்து மகரத்துக்கு வந்தால் கூட அதுவும் சனியோட வீடு தான். டோட்டலாக சனி வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இப்படி தான் இருக்கார். இருந்தாலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்காவது வாக்கு கொடுக்குன்னா கூட கொஞ்சம் யோசித்து கொடுங்க, ஏன்னா அதை செயல்பட விடாமல் பண்ணிவிடும் அந்த சனி. அது மாதிரி நிறைய விரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் வரார். அதான் ராசிக்கு 12ல் வர்றது. என்ன செலவு பண்ணாலும் சரி சுப செலவுகளாக மாற்றிங்க, தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு யோகாதிபதி தான், அதாவது கன்னி ராசியை ஒட்டி இருக்கிறதுனால 2 பலன்களை தான் செய்யும். பொதுவாகவே இவர் வந்து இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியாக தான் வராரு, அதாவது சிம்ம ராசிக்கு அஷ்டமாதிபதியாக தான் வராரு. இப்போ அஷ்டம சனி வந்து போயிட்டுருக்கு. எப்படி பார்த்தாலும் 2 வீடுகளாக வந்தால் கூட இந்த உத்திர நட்சத்திரம் வந்து கன்னி ராசியை ஒட்டி வந்தால் கூட இப்போ வந்து குரு தசையில் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் நிதானமாக பயணம் பண்ணணும். தொழில் சார்ந்து கொஞ்சம் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பெரிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். நார்மலாக போயிட்டுருக்கிறது நார்மலாக போயிட்டுருக்கட்டும். அதிகமாக வந்து பார்த்திங்கனாக்கா முதலீடு இந்த வேறு ஏதாவது முகம் தெரியாத நபர்கள்கிட்ட பணம் கொடுக்கறது, முதலீடு பண்ணுறது, அவங்க சொல் பேச்சு கேட்டு பண்ணுறது, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் இப்போது கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதை நீங்கள் போட ஏன்னா கற்றுட்டு இருப்பீங்க, படிச்சுருப்பீங்க, கற்றுட்ருப்பீங்க, எல்லாமே ஓகே தான் உங்களுக்கு. இது வரைக்கும் வந்திருந்தால் கூட இப்போது கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்குற குரு தசையில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகும், அப்பப்போ சால்வ் ஆகிடும். எதுவாக இருந்தாலும் குரு தசையில் அவ்வளோலாம் கெடுக்காது. தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம், பெரிய உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் கிடையாது. நஷ்டம் வராமல் பார்த்துங்க. தேவையில்லாத வந்து அந்த முதலீடு போடுறது எல்லாம் நான் திரும்ப சொல்லிட்டேன். நான் இது வந்து குரு தசையில், ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா, திடீர் அதிர்ஷ்டங்களுக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு தோணும். எப்படியாவது வந்து ஒரு பணம் வந்துடாதா, ஒரு அதிர்ஷ்டம் வராதா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் வரும். ஏதோ ஒரு மைண்டை மாற்றி விடும். நீங்கள் நேர்மையான வழியில் போங்க, நேர்மையான வேலை செய்யுங்க. நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டே வாங்க, புதுசாக எதுவும் மாற்றுறது வேண்டாம். ப்ரொமோஷன்லாம் வந்து இந்த குரு தசையில் கிடைக்கும், அது பிரச்சனை இல்லை. ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்குறீங்கனாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை மாற்றங்கள் வேண்டாம், இருக்கிற வேலை அப்படியே செஞ்சுட்டே வாங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு மட்டும். இதில் மாறத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் இந்த குரு இருந்தால், இல்லை இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட வேலையில் கொஞ்சம் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது ஒரு சில பேருக்கு வந்து ப்ரொமோஷனாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு வந்து வேலை போய் வேலை கிடைக்கலாம், அது மாதிரியும் வரும் இந்த குரு தசையில். எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. அதாவது 40 to 56 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குரு தசை உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. இதில் வீட்டில் வந்து வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி ஏதோ ஒன்று. இப்போ மனம் வாங்கி போட்டிருப்பீங்க, இப்போ வீடு கட்டலாமான்னு கண்டிப்பாக தோணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். வீடு கட்டுறது உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ள என்ன செலவுனா பண்ணிக்கலாம். ஃபேமிலியை தவிர்த்து வெளியே எங்கே போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, முதலீடு பண்ணாலும் சரி, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், யோசித்து பண்ணுங்கள். 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை இந்த வயது காலகட்டத்தில் வர சனி தசை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து வேலை பிரச்சனை கொடுத்துருந்தால், இப்போ வந்து வேலை பிரச்சனைலாம் கொடுத்துருக்கு இல்லையா, வேலை போச்சு அப்படின்னா வேலை கிடைக்கும். இப்போ வேலை கிடைச்சிரும். இதன் பிறகு இந்த சனி நகரக்கூடிய இடத்த வச்சு சொல்கிறேன், சனி பார்க்கக்கூடிய இடத்த வச்சும் சொல்கிறேன். எப்படியும் ஒரு வேலை கிடைச்சிரும். வேலை போனவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது, இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையை இந்த குரு பகவான் கொடுத்துருவார். ஏன்னா விரயத்துக்கு வர்றதுனால, உச்சமாக வர்றதுனால குரு கொடுத்துருவார். ஏன்னா அந்த வீட்டை வந்து சனி பார்க்குறார். 8ஆம் இடத்துல இந்த சனி இருக்கிறதுனால, சனியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு அந்த சமாளிக்கக்கூடிய தன்மை வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பண்ணுறது நல்லது.
வேறு எதுவும் மாற்ற தேவையில்லை இந்த டைமில். புதுசாக மாற்றங்களை யோசித்து ஏதாவது பண்ணுறது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இந்த சனி தசையிலே முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் அப்படின்னு இருக்குது. இதில் முதல் 10 வருஷத்தில் நல்லா இருக்க நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ போகாது ஓரளவுக்கு அப்படியே போயின்னு இருக்குது. எப்படியா இருந்தாலும் சரி இந்த 2021க்கு பிறகும் கொஞ்சம் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வருவீங்க சனி தசை மூலிமா. ஏன்னா சனி தசை வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. எப்படி பார்த்தாலும் கடன் இருக்கும். 6ஆம் அதிபதி அவர் 7 குடையவர். ஒரு சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையும் கொடுத்துருக்கலாம். பார்ட்னர்ஷிப் வழியில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கலாம். முதலீடு வழியில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கலாம். இது வந்து 2021லேருந்து 21க்கு அப்புறமே இந்த சிம்ம ராசிக்கு வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியாது. சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி 9ல் இருந்தாலும் சரி முன்னாடி 10ல் இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த டைமெல்லாம். இப்போ தசை நல்லா இருக்குது ஓரளவுக்கு இந்த லக்ன யோகர் அப்படின்னு வந்து தசை நல்லபடியாக போயின்னு இருந்ததுன்னா இப்போ சமீபத்தில் 24 வரைக்கும் நல்லா இருந்திருக்கும். 24க்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனையாக அதிகமாக ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது அப்படின்னா தசை சரியில்லை. அந்த தசையை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பின்னாடி 9 வருஷத்தில் இருந்தாலும் சரி முன்னாடி 10 வருஷத்தில் இருந்தாலும் சரி அந்த பின்னாடி 9 வருஷம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கை கொடுக்கும். ஏன்னா லக்னத்துக்கு வந்து அந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பார்வையில் இருக்காது. அப்படி இல்லைன்னாக்கா அந்த லக்ன யோகராக இருப்பார், யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் சனி தசையில் பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். சனி தசையில் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் அதிபதி இல்லையா, ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் கொடுக்கும். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன், வேலைக்கு போகல, தொழிலும் பண்ணலை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து எப்படியாவது ஒரு நோயாவது கொடுக்கும். ஏதோ ஒரு சின்ன சின்ன டிசீஸ் ஏதாவது கொடுத்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஏதோ ஒன்று வரும். சும்மா இருக்கக்கூடாது. இவங்களுக்கு சனி பொறுத்த வரைக்கும் 6 சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒன்று கொடுக்கும். ஒரு கடனை கொடுக்கறது இல்லைன்னா நோய் கொடுக்கறது இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும் சனி பகவான். இருந்தாலும் கொஞ்சம் அந்த உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு வந்து 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். பின்னாடி வரக்கூடியது தசை தான். உங்களுக்கு வந்து பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. ஏன்னா இது கன்னி ராசியை ஒட்டி வருது. எப்படி பார்த்தாலும் அந்த வயது காலகட்டத்தில் வரும்போது ஏதோ ஒரு அமைப்பில் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் உக்காஞ்சிட்ருக்கும். 6ஆம் இடம் சம்மந்தப்படாமல் இருந்தால் சரி நோய் நொடி பிரச்சனைகள் வராமல் நல்லபடியாக உடல்நிலையும் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த தசையும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து சந்ததிகள் அதாவது வாரிசுகளுக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஒரு பிஸ்னஸ் அமையிறது, வீட்டில் வந்து சுப விசேஷம் கூடி வர்றது, அது மாதிரி உங்கள் சொல் பேச்சு அவங்க கேட்குறது, இது எல்லாமே அந்த புதன் தசை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும். அந்த புதன் தசை சரியில்லைன்னாக்கா உங்கள் பேச்சு கேட்குறது ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் எது சொன்னாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. ஏதோ ஒன்று கெட்ட பேர் அவ பேர் ஏதோ ஒன்று வந்துனே இருக்கும். இது எல்லாமே நம்ம எல்லாத்துலேயும் அடக்கி விட்டுறது நல்லது. சைலண்ட்டாக வாயை அடைக்கின்னு இருக்கிறது நல்லது. நம்ம வாயே பேசக்கூடாது. அது மாதிரி சூழ்நிலைக்கு வந்துட்டிங்கனாக்கா யார் எவனா போட்டோம் அப்படின்ற மாதிரி எதையுமே கண்டு காணாமல் போயிட்டிங்கனாக்கா அந்த புதன் தசைங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சிம்மராசியில் உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.